படம் படைத்தலைவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. போன வருஷத்தோட கொஞ்சம் அதிருப்தியில வந்தது. படம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தா ஓப்பன் பண்ணவனையே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லயே விஜயகாந்த் சாரோடைய சின்ன கிளிப்பிங் போடுறாங்க. அப்பயே மூட் ஆஃப். என்னடா அப்படின்னு ஆகும்போது பார்த்தீங்கன்னா படம் ஓப்பன் ஆகுது. ஒரு அருமையான இளையராஜா சாங் சார் போட்டு ஓப்பன் பண்றாங்க. அங்க நம்ம சண்முக பாண்டி நடிக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படத்தோட கதை என்னன்னு சொன்னோம்னா புள்ள மாதிரி ஒரு யானையை வளர்க்குறாங்க. அந்த யானை புள்ளதான், அது யானை கிடையாது. அந்த மாதிரி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த யானையை கடத்திட்டு போயிடுறாங்க. எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் வரை தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த யானை யார் கடத்தினா எது கடத்தினாங்கிறத ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க படத்துல. சரி, ஓகே, இந்த கதையில இவங்க என்னடா பண்ண முடியும்? ஏற்கனவே நான் குங்கிலாம் பார்த்துட்டுமே அதை விட பெட்டரா ஒரு யானை படம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா சரியான ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனா செகண்ட் ஹாஃப் படம் சரியான விறுவிறுப்பு. கேப்டன் சார் காமிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா படம் அங்கிருந்து பறக்குது. படம் சூப்பரா போய் எண்டிங் முடிச்சாங்க. ஓஹா ஆகணும்னா சொல்ல முடியாத படத்தை. ஆனா ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு அமைதியான படம். நம்ம சண்முக பாண்டியனை பத்தி சொல்லி ஆகணும். காமன் கம்போஸ்டா எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல அழணும், எந்த இடத்துல கோவப்படுறத காம்பாக்டா பண்ணிருக்காப்லன்னு நம்ம சொல்ல முடியும். படத்துல பாத்தீங்கன்னா சி கேப்டன் சினி கிரியேஷன் போடும்போது ஒரு அருமையான ப்ரொடியூசர் இத்தனை வருஷம் ஆச்சு இவங்களோட படம்லாம் பார்த்துங்கிற ஒரு மனசாட்சியை இருந்த போது ஒரு ப்ரொடியூசர் என்னென்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணிருக்கான்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா லப்பர் பந்துல யூஸ் பண்ண பாட்டாலும் சரி, எல்லா படத்துலையும் விஜயகாந்த் சாங் யூஸ் பண்ணதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட வாங்கல. ஆனா அவங்க பெருமிதமா நம்ம மேடம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க படத்தை எங்க பாட்டை நீங்க யார் வேணா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அதே அவர் மகன் படத்துல அந்த ரமணா சீனை ரீக்ரியேஷன் பண்ணி அதுல விஜயகாந்த் சார் வர்றாரு, பொட்டு வச்ச தங்கடமும் வருது. ஆனா பாத்துக்குங்க, ஒரு பெரிய மனுஷன் ஃபேமிலி பாத்துக்குங்க, டைட்டில் கார்டுல போடுறாங்க ஏஆர் முருகதாஸுக்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க. பாருங்க, ஒரு இளையராஜா சாங் நீங்க யூஸ் பண்றீங்க, நீங்க யூஸ் பண்றது தப்பு இல்ல. ஒரு தேங்க் கார்டு போடுறீங்களா, ஒரு பெர்மிஷன் வாங்க மாட்டீங்க. ஆனா அப்படிலாம் பண்றவங்க இவங்க படத்துக்கு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சாருக்கு தேங்க் கார்டு போட்டாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லெகசி தெரியுது. பெரிய மனுஷன் பெரிய மனுஷங்க, பெரிய மனுஷன் ஃபேமிலி, பெரிய மனுஷன் ஃபேமிலி. ஓகே, அவருடைய இதெல்லாம் இந்த பெரிய மனுஷத்துக்குள்ள கொண்டு வர விரும்பல. விஜயகாந்த் சாரோட பெருமையெல்லாம் பேச விரும்பல. படம் எப்படி இருக்கு பார்த்தா உண்மையிலே சொல்றேன், நான் கூட நினைச்சேன் ஒரு லவ் சீனை வச்சிருந்தா 2K கிட்ஸ் எல்லாம் பாப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் உடச்சு தூர போட்டு இதான் என் கதை, இதைத்தான் நான் பண்ண போறேன், இதுலதான் பண்ண போறேன்றத பண்ணிருக்காங்க. பாருங்க, உண்மையிலே சொல்றேன், பிளசண்டா ஒரு அமைதியான ஒரு அருமையான படத்தை பார்த்த திருப்தி எனக்கு வெளியே வந்துச்சு. படத்தோட மியூசிக்கை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். கடந்த 10 வருஷத்துல இளையராஜா சார் பண்ணாத பேக்ரவுண்ட் ஸ்கோரை அருமையா பண்ணிருக்கான்னு சொல்ல முடியும். ஒரு அனிருத் எப்படி போடுவாப்லையோ அந்த அளவுக்கு போட்டிருக்காப்ல. ஒரு காஞ்சனா டச் அது இதுல இருந்தாலுமே அது கதையோட பிரச்சனை. ஆனா அந்த கதைக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகர்ல எவ்வளவு நம்ம கூலஸ்டா ஒரு ரம்யமான ஒரு மியூசிக் பார்த்தோமோ அதே இளமை மாறாம இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இளையராஜா சார். உண்மையில அவருக்கு பெரிய சல்யூட் பண்ணணும். விடுதலை 2 தாண்டி இந்த படத்தை பண்ணியிருக்காப்ல. அதுக்கான விடுதலை 2 குறை